ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 12th பாலிட்டி லெசன் 5 ஃபெடரலிசம் இன் இந்தியா அதிலிருந்து மொத்தமாக 54 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஒரு 27 கொஷின்ஸும் பார்ட் 2ல் 27 கொஷின்ஸும் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. First question, the first federal constitution in the world belonged to, ஓகேவா, அதாவது முதல்ல எந்த வேர்ல்டில், அதாவது எந்த கண்ட்ரியில் வந்துட்டு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு கூட்டாட்சி அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஷின், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா எஸ்டாப்ளிஷஸ் ஃபெடரலிசம் த்ரூ டேஸ் ப்ரொவிஷன், அதாவது இந்தியா வந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் அரசமைப்பு ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, அப்போது இந்த ஃபெடரலிசம் அப்படின்றத வந்து எந்த ப்ரொவிஷன், எந்த பார்ட்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம், ஃபெடரலிசத்துக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து எந்த பார்ட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபெடரலிசம்னா வந்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு வந்துட்டு என்ன பார்ட் அப்படின்னா பார்ட் 6 தான் வந்துட்டு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வரலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸும் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பார்ட் 20 அப்படின்றது வந்துட்டு அமெண்ட்மெண்ட்டுக்கான அந்த பார்ட். ஓகேவா, அடுத்தது பார்ட் 15 அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனை வந்துட்டு ரிலேட் பண்ண பார்ட் 18 அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி பவர்ஸ்க்காக வந்துட்டு பிளேஸ் பண்ணுற பார்ட்ஸ். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், த டேஷ் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கண்டெய்ன்ஸ் த 3 லிஸ்ட் ரிலேட்டிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு 3 லிஸ்ட்டு பார்த்துருப்போம். அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்டர், அதாவது யூனியன் லிஸ்ட்டு, இது சென்டர்ஸ்னாலும் யூனியனாலும் ஒன்று தான். ஓகேவா, சென்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஷெட்யூலில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது 3 வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அதிகாரங்களை வந்து பிரித்து கொடுக்கறதுக்காக இருக்கிற அந்த பார்ட் தான். ஓகேவா, அது வந்துட்டு எந்த ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7th ஷெட்யூலில் இருக்குது. 7th ஷெட்யூலில் தான் வந்து 3 லிஸ்ட்டுக்கான அந்த பவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லாமே இருக்குது. ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் கொஷின், which of the following are the federal features of the Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு ஆல் ஆஃப் த எபோவ். ஓகேவா, அதாவது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், சுப்பர்மேசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ், பைகேமரலிசம், ரெஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் கொஷின், த அப்பர் ஹவுஸ் இஸ் கால்ட் அஸ், அப்பர் ஹவுஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஏ அண்ட் பி தான் ஆன்சர். ராஜ்யசபா சொல்லலாம், இல்லைனா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா, அப்பர் ஹவுஸை ராஜ்யசபான்னு சொல்லலாம், இல்லைனா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 6th கொஷின் பாருங்கள், த லோவர் ஹவுஸ் இஸ் கால்ட் அஸ், லோவர் ஹவுஸ் எப்படி சொல்லலாம்னா ஏ அண்ட் பி தான் கரெக்டு. லோக்சபான்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தோன்னா இது வந்து ராஜ்யசபாவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். லோவர் ஹவுஸை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாநிலங்களவையோட மக்களவைக்கு தான் வந்து அதிகாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 7th கொஷின், மேட்ச் இட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துட்டு 1919 தான் நம்மளுக்கு டயார்கி, அந்த இரட்டை ஆட்சி அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ரொவிஷனல் அட்டானமி, அதாவது மாகாணங்களுக்கு சுயாட்சி அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நேருவோட ரிப்போர்ட் அப்படின்றது எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1928 தான் நேருவோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 8th கொஷின், விச் பார்ட் டீல்ஸ் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட்டை பற்றி டீல் பண்ணுற பார்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ப்ரீவியஸ் கொஷின்லேயே இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கான பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்ட் 20. ஓகேவா, பார்ட் 20 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. பார்ட் 20 தான் வந்து நம்மளோட அரசியலமைப்பில் சட்ட திருத்தத்தை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம வந்து எந்த பார்ட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பார்ட் 20 தான் வந்து அமெண்ட்மெண்ட்டை பற்றி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கொஷினில் என்ன ஆர்டிக்கல்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல் 368 தான் வந்து கான்ஸ்டிடியூஷனோட அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா, 10th கொஷின், which is deemed to be the protector of states' rights and interest. ஓகேவா, அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட மாநிலங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட மாநிலங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறது யார் அப்படின்னா ஆப்ஷன்
டி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ராஜ்யசபா. ராஜ்யசபாவை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னு சொல்லுவோம்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஷனை ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ராஜ்யசபா அப்படி இல்லைன்னா அப்பர் ஹவுஸ், இது ரெண்டும் அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்மளோட மாநிலங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறது தான் வந்து ராஜ்யசபா. அதுவே நம்மளோட நீதித்துறைக்கு, நம்மளோட அரசியல் வந்து அரசியல் அமைப்புக்கு பாதுகாவலனாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் தான் சுப்ரீம் கோர்ட். அதாவது கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? அதுவே நம்மளோட ஸ்டேட் ரைட்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டராக இருக்கிறது யாருன்னு கேட்டால் ராஜ்யசபா தான். ஓகேவா? அடுத்தது 11th கொஷின். டேஸ் அலோன் பொசஸஸ் த எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் டு ரிசால்வ் எனி ஃபெடரல் டிஸ்பியூட் பிட்வீன் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அமாங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து மாநிலங்களுக்கு இடையேவோ அப்படி இல்லைனா மாநிலங்களுக்கும் வந்து சென்டர் கவர்மெண்ட்ஸ்க்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கான பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அது வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் வந்து அந்த பவர் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அவங்க தான் வந்து அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுவாங்க. அடுத்தது 12th கொஷின். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் எ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேவா? பவர்ஸை வந்துட்டு அந்த பவரை வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கறது தான் வந்து அதோட முக்கியமான ஃபீச்சராகவே இருக்கும். அடுத்தது 13th கொஷின். விச் கேன் சேஞ்ச் த நாமன்கிளேச்சர் அண்ட் டெரிட்டோரியல் ஐடென்டிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் த்ரோ அண்ட் ஆர்டினரி லா. ஒரு ஆர்டினரி லாவை வந்து நம்ம பாஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டோட நேமை மாற்றுறது, அதோட டெரிட்டரியோட அந்த பிளேஸ், அந்த சைஸ் இருக்கும் இல்லையா, பரப்பளவு, அதெல்லாம் வந்து மாற்றுறது அப்படின்றத எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது யார் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க, அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் வந்து அதுக்கான மொத்த அதிகாரமும் இருக்குது. இதை வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 3 and 4 தான் வந்து நம்மளோட ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறதும் சரி அபாலிஷன் பண்ணுறதும் சரி அந்த ஆர்டிக்கல் 3 and 4 தான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டால் ஆர்டிக்கல் 3 and 4 கண்டிப்பாக நம்ம எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 14th கொஷின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே கரெக்ட் தான். இங்கே கொடுத்துருக்க 2 ஆப்ஷன் கரெக்ட் தான். என்ன அப்படின்னா a constitution is called a flexible one if it prescribes ordinary legislative process. அதாவது இதுக்கான எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து கரெக்ட். என்ன அப்படின்னா ஒரு ஆர்டினரி லா பாஸ் பண்ணுறது மூலயமா அந்த திருத்தங்களை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மேக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்னா ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் ப்ராசஸை வந்து நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கான அமெண்ட்மெண்ட் பாடி ஏதாவது மேக் பண்ணி அதை ஒரு ஸ்பெஷல் பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிட்னா நெகிழா தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நெகிழும் தன்மை. ஆனால் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்துட்டு ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ரெண்டுமே தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 15th கொஷின். மேட்ச் இட். அதாவது ராஜ்யசபாவில் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்ஸ்க்கு எத்தனை சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான். ராஜ்யசபாவில் நமக்குன்னு எத்தனை சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ராஜ்யசபாவில் மொத்தமாக வந்துட்டு 18 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம் அப்படின்னா 31. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்லேருந்து 31 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவில் சீட்ஸில் இருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து மொத்தமாக 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கேரளாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. அடுத்தது 16th கொஷின். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எனபிள்ஸ் த ராஜ்யசபா டு டிரான்ஸ்ஃபர் எ சப்ஜெக்ட் ஃப்ரம் த ஸ்டேட் லிஸ்ட் டு த யூனியன் லிஸ்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ராஜ்யசபாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ராஜ்யசபா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸை மாற்றி அமைக்க முடியும். ஓகேவா? அதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 249. ஓகேவா? ஆர்டிக்கல் 249 தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு சில சப்ஜெக்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ரிமைனிங் ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த ஆப்ஷன்ஸில் இதை கீழே கொஷின்ஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். 17th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரொவைட்ஸ் பவர் டு கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீசஸ் பை பாசிங் எ ரெசொல்யூஷன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
யாருக்கு வந்துட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ், அதாவது புதுசாக வந்து அனைத்து இந்திய பணிகளை உருவாக்குறதுக்கான அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு தான் இருக்கும். ஓகேவா, ஆன்சர் வந்து ராஜ்யசபா. அதுக்கான ஆர்டிக்கல் அனைத்திந்திய பணிகளை வந்து உருவாக்குறதுக்கு ராஜ்யசபாவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 312 தான் வந்து அதுக்கான ஆர்டிக்கல். ஓகேவா, ஆர்டிக்கலும் தெரிஞ்சிருக்கணும், யாருக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்ட் 18 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட், அதாவது பார்ட் 18 அப்படின்றது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சிஸ். ஓகேவா, நம்ம முன்னாடி கொஷின்ஸில் வந்து ஆப்ஷனில் நான் சொல்லியிருப்பேன், எமர்ஜென்சிஸை பேஸ் பண்ணுற அந்த பார்ட் தான் வந்துட்டு பார்ட் 18. அடுத்தது 19th கொஷின். The CAG has mentioned in article dash of the constitution controls the entire financial system of the country. ஓகேவா, சிஏஜி அப்படின்னா கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃபினான்ஸை பற்றின எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கண்ட்ரியில் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த அதிகாரம் எல்லாத்துக்குமே யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிஏஜிக்கு தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்றது தான் கொஷின். ஆர்டிக்கல் 148 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆர்டிக்கல் 148 தான் இதுக்கான இதை வந்து சொல்லியிருப்பாங்க. சிஏஜிக்கு தான் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20th கொஷின் பார்க்கலாம். அதாவது இது வந்து நிறைய முறை சொல்லிட்டேன், பார்ட் 18 தான் வந்துட்டு பவர், அதாவது எமர்ஜென்சி பவர்ஸ்க்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் பார்ட் 18 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 எமர்ஜென்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி அதுக்கான ஆர்டிக்கல் தான் வந்து 352, ஸ்டேட் எமர்ஜென்சி அதுக்கான ஆர்டிக்கல் தான் வந்து 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அதுக்கான ஆர்டிக்கல் 360. இது வரைக்கும் நம்ம நாட்டில் போடாத அந்த எமர்ஜென்சி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தான் இது வரைக்கும் அமல்படுத்தலை. ஓகேவா, அடுத்தது கொஷின் நம்பர் 21. Who described that India is a case sui generis meaning Indian federalism is unique one? அதாவது யார் வந்துட்டு இந்தியாவோட அந்த கூட்டாட்சி அப்படின்றது ஒரு தனித்துவமானது அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் அலெக்சாண்ட்ரோவிக்ஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பார், இந்தியாவோட கூட்டாட்சி அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அடுத்தது கொஷின் நம்பர் 22. Who was the drafting committee chairman of the Constituent Assembly of India? அதாவது நம்மளோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக யார் இருந்தாங்க, அதாவது அரசமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அதோட டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா பிஆர் அம்பேத்கர். ஓகேவா, டிராஃப்டிங் கமிட்டிக்கு பிஆர் அம்பேத்கர் தான் சேர்மனாக இருப்பார். இன்னொன்று பார்த்துருப்போம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதுக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யார் வந்துட்டு முதல்ல பாஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அதுவே டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் கேட்டாங்கன்னா அம்பேத்கர். ஓகேவா, இது தெரியும் இல்லையா, இந்த ஆப்ஷனில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வந்துட்டு நம்மளோட டெம்பரவரி சேர்மனாக வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருந்திருப்பார். டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் தான் வந்துட்டு பர்மனண்ட் சேர்மனாக வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருந்திருப்பார். ஓகேவா, அடுத்தது who described Indian federalism as a system of government which is quasi-federal, a unitary state with subsidiary federal features? அதாவது யார் வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட அந்த கூட்டாட்சி அப்படின்றது பாதி, அதாவது குவாசி ஃபெடரலாக இருக்குது, பாதி அளவுக்கு தான் வந்து கூட்டாட்சி. இன்னொன்று வந்து என்னென்னா வலுவில்லாத கூட்டாட்சி உடைய ஒரு ஒற்றையாட்சி நாடு அப்படின்னு சொல்லி யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் வேர் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்லியிருப்பார். ஓகேவா, நம்மளோட கூட்டாட்சி வந்து வலுவில்லாத ஒற்றையாட்சி கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இன்னொன்று நம்ம வந்து குவாசி ஃபெடரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். கொஷின் நம்பர் 24. விச் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபீச்சர் ஆஃப் த ஃபெடரலிசம்? அதாவது நம்ம பார்த்துருப்போம் ஃபெடரலிசமோட ஃபவுண்டேஷன் ஃபீச்சர் அப்படின்னாலே பவரை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ், அந்த அதிகாரங்களை வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கறது தான். ஓகேவா, அது என்னென்ன பவர் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பவர். இது மூணையும் தான் சொல்லியிருப்பாங்க இதோட ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின் நம்பர் 25 பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் கண்டெய்ன்ஸ் இன் யூனியன் லிஸ்ட்? அதாவது இது முக்கியமான கொஷின், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்பா. ஓகேவா, யூனியன் லிஸ்ட்டில் மொத்தமாக 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நான் வந்து இப்போ புக்கில் கொடுத்துருக்கிற அந்த சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆல் ஆஃப் த எபோ என்னென்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டு கூட ஒரு டிஃபென்ஸ் வந்திருக்கும், பாதுகாப்பு, அதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும். பேங்கிங் அண்ட் கரன்சி இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் வந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். மொத்தமாக எத்தனை யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா,
அடுத்தது அதுவே ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் த எபோ பப்ளிக் ஆர்டர் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து, போலீஸு, லோக்கல் கவர்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சுரல், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, ஃபிஷரிஸ், பிரிசன், லேண்டு, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 59 சப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 69 இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 69 கிடையாது, 66 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் 5 சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 லிஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா 61 தான் இருக்கும். ஓகேவா? 61 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் புக்கில் வந்துட்டு 59 சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் 59 சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது 27th கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ் கண்டைன்ஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோ, அதாவது கிரிமினல் லா அண்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் சிவில் ப்ரொசீஜர், அது எல்லாமே வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். மேரேஜ், எஜுகேஷன், இதுவும் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அடாப்ஷன் அண்ட் சக்சஷன், இதுவும் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் அதர் தென் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தமாக 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட். 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்ட் 2ல் வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ டு ஆல்.